ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போடுவேன். இது தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,046 க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் 25,074, லோ பார்த்தீங்கன்னா 25,024, ஹை பார்த்தீங்கன்னா 25,199. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,181 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அவ்வளோ 25,181 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 135 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நான் கொடுத்துருந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்சைட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது 25,200 ஒன்று, சப்போர்ட் ஒன்று நான் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 25,000 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் கொடுத்தது. அதாவது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25,074 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது பார்த்திங்கன்னா 25,024. அதாவது இனிஷியல் இறங்கிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது தான் இன்னையோட ஹையான 25,199 லெவல் வரைக்கும் அதிகமாகச்சு. நான் ஏழியரே சொன்னது தான். இதுக்கு முன்னாடி ஹை பார்த்திங்கன்னா 25,220. ஒன்ஸ் அதை பிரேக் ஆகி க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ எக்ஸாக்டாக 199 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி அங்கேருந்து இறங்குற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இப்பயும் சொல்கிறேன், நம்மளுக்கு அந்த 25,200 to 220 லெவலில் நல்ல ஒரு பிரேக்கப் கொடுத்து அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் மார்க்கெட் ஃபர்தர் அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இங்கே பார்த்தாலே தெரியும். டோட்டலாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். அதாவது 25,000லேருந்து 25,200 இந்த லெவலுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 25,000 கிளியர் கட் சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ட் படி பார்த்திங்கன்னா 25,100 to 110, அதை பிரேக் ஆச்சுன்னா 200 சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் திருப்பி ஏறம் இருக்குது. இந்த இடத்துலேருந்து தான், அதாவது 110 இந்த லெவலில் இருந்து தான் திருப்பி மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் லெவல் ஆஃப் பாயிண்ட் கிளியராக பிடிச்சிட்டிங்கனாலே கரெக்டாக அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலே போதும். ஒன்று 25,000 சப்போர்ட் பண்ணணும், 25,020, 30 அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கும்போது பை ஆப்ஷன் அது மாதிரி எடுத்திருந்தாலும் ஒரு அப்சைட் மூமெண்ட்டத்தை பிடிச்சிருக்கலாம். இல்லை, ஏன்னா இன்றைக்கி கீழே இறங்கிறதுக்கான சான்சஸே இல்லை. ஏன்னா முடிய வர வரைக்கும் அது மேலே தான் போயிட்டு இருந்ததுனால நம்மளுக்கு டவுன் சைடு புட் சைடுக்கான ஆப்ஷனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் 25,200 to 220 வந்து கிளியர் கட் ரெசிஸ்டன்ட் இந்த இடம் இப்போதைக்கு. ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 300 லெவல் 300 to 320 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10/10/10/25. ஓகேங்களா? நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,210லேருந்து 220 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,320 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சப்போர்ட் இப்போ நீங்களே சொல்லலாம், நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. இந்த இடம் தான் இப்போதைக்கு சப்போர்ட். அதாவது கிளியர் கட்டாக பார்த்திங்கன்னா 25,120 வந்து நம்மளுக்கு, ஏன்னா இந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கலை இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,000 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,120 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,000 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,210 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 25,120 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ 210 பிரேக் ஆகணுன்னு இமீடியட்டாக போகாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுங்க. டவுன் சைட்லையும் அதே மாதிரி தான். 120 முடிஞ்சு 115 போனோன்னே பட்டுன்னு வந்து புட்டோ செல்லோ பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க. அதாவது
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட்டோடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2 லெவல், அதாவது இந்த 2 லெவலில் ஏதாவது ஒரு சைடு நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த வாரம் எப்படி ஆச்சோ அதே மாதிரி ஒரு சைட்வேலேயே தான் வந்து மார்க்கெட்டு இந்த 2 லெவலுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.